சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நோயாளிக்கு மருத்துவம் பார்த்துக் கொண்டிருந்த போது அரசு ஆரம்ப சுகாதார மையத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த விபத்தில் பெண் மருத்துவர், செவிலியர் ஆகியோர் காயமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சரவணகுமார், இந்த விபத்து குறித்த விவரங்களை வழங்கலாம். வில்லிவாக்கம் மண்ணடி ஒத்தவாடை தெருவில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. சென்னை மாநகராட்சிக்கு கீழே இயங்கி வரக்கூடிய இந்த நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்துல இன்று வழக்கம் போல வயதானவர்கள், கர்ப்பிணிகள் என பலர் அவர்கள் இது மருத்துவத்திற்காக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது மருத்துவரினுடைய அறையில பெண் மருத்துவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். ஒரு கர்ப்பிணிக்கு மருத்துவம் அப்பொழுது பார்த்துவிட்டு சிகிச்சை அளித்து விட்டு அவர் அப்பொழுதுதான் வெளியில் சென்றிருக்கிறார். அந்த நேரத்துல மருத்துவருடைய அறையில் இருந்து மேற்கூரை அப்படியே பெயர்ந்து விழுந்திருக்கிறது. இதுல அங்கிருந்து செவிலியருடைய தலையிலும் பெண் மருத்துவருடைய மீதும் விழுந்திருக்கிறது. இந்த பெண் செவிலியருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த பெண் மருத்துவருக்கும் காயம் ஏற்பட்டு இருவரும் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனை கட்டடம் என்பது ஒரு 8 மாதத்திற்கு முன்புதான் கட்டப்பட்டு இது பயன்பாட்டுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கான ஒப்பந்த நிறுவனம் தனியார் டெண்டர் விடப்பட்டு கட்டியிருக்கிறார்கள். இதனுடைய மருத்துவர் மற்றும் நோயாளிகளை அழைத்து சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த அறையில் தான் இந்த மேற்கூரை பெயர்ந்து விழுந்திருக்கிறது. அந்த நேரத்துல ஒரு கர்ப்பிணி அப்பொழுதுதான் வெளியில் சென்றிருக்கிறார். இதனால அந்த விபத்து நடந்தவுடன் அங்கிருந்த நோயாளிகள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய வேறு மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த காயமடைந்த இருவருமே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்க அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து வில்லிவாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.